நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னை உலகுக்கு அறிமுகம் செய்தாய் நீ, என் உறவுகளை எனக்கு அறிமுகம் செய்தாய் நீ, என் புன் சிரிப்பில் உன் பசி மறந்தாய், நான் உறங்கவே உன் தூக்கம் இழந்தாய். அம்மா வெறும் வார்த்தை அல்ல, நம் வாழ்க்கை. உலகத்தில் இருக்கும் அத்தனை தாய்மார்களுக்கும் இந்த வாரம் ஒரு சமர்ப்பணம், தாய்க்கு ஒரு தாலாட்டு. வாரம் முழுக்க நம்ம கான்டெஸ்டன்ஸ் அவங்க அம்மாவை பற்றி பேசிட்டாங்க. என் ஜட்ஜஸ் கூட பேசிட்டாங்க. அவங்க ஃபேமிலிஸை பற்றி இங்கே விவரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க, பாடிட்டாங்க. ஏன் நான் கூட எங்கள் அம்மாவை பற்றி பேசிட்டேன். எஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு ஆள், அந்த ஒரு ஜீவன் அவங்க தாயை பற்றி இன்னும் பேசாமல் நிற்கிறாங்க. யாரு? அம்மா பற்றி எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒவ்வொருத்தர் பேசும்போது நான் வந்து என்னுடைய அம்மா பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். மை மதர் இஸ் மை ஆல். அவங்க எல்லாமே நான் இல்லை. அண்ட் இந்த ப்ரொஃபஷனில் நான் இருக்கேன்னா அதுக்கு ஒரு மூல காரணம் அவங்க தான். அம்மா கிட்ட தான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பேன். சின்ன விஷயமா இருக்கட்டும், என்னோட கல்யாணம் ஆகிய பெரிய விஷயமா இருக்கட்டும், அவங்களுடைய சம்மதம் படி தான் நான் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஐ பிலீவ் தட் ஷீ இஸ் மை ஏஞ்சல் ஆன் எர்த். அவங்க வந்து எனக்கு நல்லது நினச்சா மட்டுமே எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நான் வந்து முழுமையாக நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ மை லவ்லி ஏஞ்சல் ஆன் எர்த், மை அம்மா, ஐ லவ் யூ. ஓகே, அவங்க அம்மாவுக்கு ஒரு சமர்ப்பணம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம போட்டியாளர்கள் என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் அவர் ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட், சரஸ்வதி அவர்களின் மகன் சரத் சந்தோஷ். உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே தாயே. உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே தாயே. தன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே. தன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே. உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் முழுகும் தாயே. உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் முழுகும் தாயே. உன் காலடி மட்டும் தருவாய் தாயே, சொர்க்கம் என்பது பொய்யே. உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே தாயே. விண்ணை படைத்தான், மண்ணை படைத்தான், காற்றும் மழையும் ஒலியும் படைத்தான். விண்ணை படைத்தான், மண்ணை படைத்தான், காற்றும் மழையும் ஒலியும் படைத்தான். பூமிக்கு அதனால் நிம்மதியில்லை, பூமிக்கு அதனால் நிம்மதியில்லை. சாமி தவித்தான், சாமி
தவித்தான் தாயை படைத்தான். உயிரும் நீயே உறவும் நீயே உறவும் நீயே தாயே. தன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே. உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் முழுகும் தாயே. உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் முழுகும் தாயே. உன் காலடி மட்டும் தருவாய் தாயே. சொர்க்கம் என்பது பொய்யே. உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே. இந்த பாட்டு ஆக்சுவலி ஃபஸ்ட்டில் உன்னியை தான் நான் சொல்லுவேன். உன்னியோட வாய்ஸ் அது எஸ்பெஷலி அந்த டைமில் அது வந்த உடனே இட் வாஸ் சம்திங் எல்ஸ். அது வேற ஒரு அந்த ஸ்டைல் ஆஃப் சிங்கிங். எப்போதுமே நான் ஐடென்டிட்டின்னு சொல்கிறது அதுதான். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இன்றைக்கி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்கானா சடனாக உன்னி மாதிரி இருந்தது. அப்படியே இது வரைக்கும் அந்த மாதிரி தோணுனதில்லை நீங்கள் மற்ற பாட்டெலாம் பாடினதும். பட் நல்ல ஒரு மியூசிக்கல் ஃப்யூச்சர் இருக்குது உனக்கு. தேங்க்யூ சார். சரத் சந்தோஷ், நீங்கள் பாடி அதை கேட்கும்போது எனக்கு உண்மையிலேயே உன்னிகிருஷ்ணன் வாய்ஸ் அவர் முழுமையாக நீங்கள் உள்ளே வாங்கிட்டு ஒரு ஜூனியர் உன்னிகிருஷ்ணன் பாடின மாதிரியே எனக்கு தோணுச்சு. எனக்கு அப்படியே அந்த 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 அவர் வாய்ஸே டைமென்ஷன் கேட்குற மாதிரி, ஆனால் கொஞ்சம் ஜூனியர் அது இருந்தது. அதனால தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி நீங்கள் இந்த பாட்டு பாடினது. நான் பாடின பாட்டு அதெல்லாம் சரி, பட் இன்னொருத்தர் அது பாடும்போது அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம். நான் என்ன பார்ப்பேன்னா அதிலேருந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்க முடியுமா இன்னொருத்தர் பாடுறதுலேருந்து. ஏன்னா இட்ஸ் யுவர் வேர்ஷன், யுவர் வாய்ஸ், யுவர் சங்கத்தீஸ், யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சாங். நீங்கள் எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் பாடியிருக்கீங்க. ஸோ அதிலேருந்து எனக்கு கற்றுக்கலாமே. என் குரு எப்போவுமே சொல்லுவார், டாக்டர் எஸ் ராமநாதன், சச் அ செல்ஃப்லெஸ் ஹியூமன் பீயிங், இஸ் லைக் அ செயிண்ட். அவர் எல்லா ஒரு குழந்தை பாட கூட அவர் போய் கேட்பார். சே அந்த குழந்தை பாடுறதுலேயும் ஏதாவது ஒன்று நம்ம கற்றுக்கலாம் உன்னி. எல்லாத்துலேயும் ஒரு பியூட்டி இருக்கும், எல்லாத்துலேயும் நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அது மாதிரி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. சரத், டிஎல் மகராஜன் சார் கிட்ட இருந்து ஒரு கிஸ், ஒரு ஹக் அண்ட் ஜூனியர் உன்னிகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட். வாட் மோர் டு யூ வாண்ட்? ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஐ திங்க் எங்கள் எல்லாரையும் விட ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்கிறது உங்களுடைய அம்மாங்க, ரைட்? எப்படி இருந்ததுமா அந்த டெடிகேஷன் உங்களுக்கு? எனக்கு வார்த்தையே வரமாட்டேன்றது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. இந்த அளவுக்கு வருவான்னு நினைக்கல நான். ஏன்னா ஸ்கூலில் இருந்துச்சு கிளாசிக்கலில் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆசை பண்ணேன். போனால் 2 days கண்டினியூஸாக ஒரே அழுக. நான் வேண்டாம், எனக்கு பாட்டு வேண்டாம், ஒன்றும் வேண்டான்னு போகிற டைம் சரியாக போய் ஓஞ்சின்றோம். உள்ளே போய் ரூமில் போய் நான் தேடி பிடிச்சின்னு ஆழ்ச்சி போயிருந்தோம் கிளாஸுக்கு. ஸோ அந்த டீச்சரை ஒன்றும் பயப்படாத, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு நான் சொன்னதை நீ கேளு போகிறோம், நீ ஆற்றுக்கு போய் ஒன்றும் ப்ராக்டிஸ்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம், டெய்லி வந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி அவனுக்கு தினம் போச்செல்லாம் ஒரு 1 week 10 days அப்படி அழுதுகிட்டே தான் வருவான் கிளாஸ்க்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக அவனுக்கா இன்ட்ரெஸ்ட் வந்து சின்ன காம்படிஷன்ஸ் அதில் போனால் எல்லாத்துலேயும் ப்ரைஸ் வாங்கினான். ஸோ அதனால் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆச்சு எல்லாமே. வெரி நைஸ், ஸோ லவ்லி டு ஹியர் yet another supportive parent. ஆனால் உங்களுக்கு வந்து இசையை தவிர சரத் கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? இது பண்ணாலும் ஒரு டெடிக்கேஷனோடு பண்ணுவான். ப்ராக்டிஸ் பண்ணிட்டானாக்கா ஆற்றுல ஷரத் இருக்கானாக்கா அங்கே ஸ்ருதி பாக்ஸாவது நடந்துட்டுருக்கோம், இல்லை ஏதோ ஒரு மியூசிக்காவது நடந்துட்டுருக்கோம். வெரி நைஸ். சரி, உங்கள் சேலஞ்ச் ஆஃப் த வீக்கில் நீங்கள் பாட போகிறீங்களா இல்லை ஷரத் பற்றி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்ல போகிறீங்களா? ஒரு 2 லைனில் பாடுறேன். கோ ஃபார் இட். தாழாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடந்து வந்து
வாழை இலை போல வந்த பொன்னம்மா ஏன் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா தழையாம் பூ முடிச்சு தலை பார்த்து நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா ஏ வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா தன்னான நானனா தன்னான தானானா தன்னான தானானா தானானா How sweet. TLM சாரே சொல்லியிருந்தாரு நீங்க பாடுறத கேட்கும்போது சின்ன உன்னி கிருஷ்ணன் அவர்கள் பாடுற மாதிரி இருந்தது அப்படின்னு. ஸோ இந்த மேடையில சரத் பாடின பாட்டுடைய ஒரிஜினல் பிளேபேக் சிங்கரும் சரத்தும் சேர்ந்த ஒரு 2 வரிகள் பாடினா ஐ திங்க் இட் வில் பி அ பியூட்டிஃபுல் மோமெண்ட். உன்னிஜி will you do the honors? உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே தன்னுடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே தன்னுடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் முழுகும் தாயே உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் முழுகும் தாயே காலடி மட்டும் தருவாய் தாயே சொர்க்கம் என்பது பொய்யே உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே மேஜிக்கல். தேங்க்யூ உன்னிஜி. ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ சரத். இதே மாதிரி தொடர்ந்து வெற்றிகளாக கொடுத்துட்ருங்க. இதே மாதிரி நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கிட்டுருங்க. We are looking forward to more from you. Thank you. All the best சரத். நம்மளுடைய 14 போட்டியாளர்களுமே ரொம்ப அழகா காம்படிட்டிவா சுறுசுறுப்பா பேஷனேட்டா பயணிச்சுட்டு இருக்காங்க. என் கடைசியில அந்த பிரம்மாண்டமான மேடையில ஒரே ஒருத்தருக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படிங்கிற அந்த மாபெரும் டைட்டில் மட்டும் இல்லாம அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் பரிசாக காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததா அவருடைய தாலாட்டை இந்த மேடையில பாடுவதற்கு லெட்ஸ் வெல்கம் திருமதி ராதாவின் மகன் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு ஒன்ன தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? 1000 உறவு ஒன்ன தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? ஒன்ன
உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாரடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தானடா. உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாரடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தானடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பான், பால் கொடுக்கும் பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பான். எடவட்டமான பின்னும் என்ன தேய்ச்சி குளிக்க வைப்பான், உச்சி முதல் பாதம் வர உச்சி கொட்டி மகிழ்ந்திடுவான். நெஞ்சிலே நடக்க வைப்பான், நிலாவ பிடிக்க வைப்பான், பிஞ்சு வீரல் நகம் கடிப்பா, பிள்ளை எச்சல் சோறு திம்பா, பல்லு முளைக்க நெல்லு மோனையால் மெல்ல மெல்ல தான் கீறி விடுவான். பல்லு முளைக்க நெல்லு மோனையால் மெல்ல மெல்ல தான் கீறி விடுவான். உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாரடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தானடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு ஒன்ன தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? ஆயிரம் உறவு ஒன்ன தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாரடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. அரவிந்த், that was superb, அரவிந்த். தேங்க்யூ. நீங்க எவ்வளவு வாட்டி இந்த சாங் கேட்டிருக்கு, அப்படியே ஹரிஹரன் சார் முழுங்கி இருக்கு. நான் இமிட்டேட் நல்லா சொல்றது, வேற என்னமோ உங்களோட ஒரு ஐடென்டிட்டி இருந்தது, பட் ஹரிஹரன் சார் சொல்ற மாதிரி வார்த்தையெல்லாம் அவர் சொல்ற மாதிரியே இருந்தது கேட்கும்போது. சரண் எஸ்பெஷலி லாஸ்ட் வேர்ட்ஸ் த எண்ட் எல்லாம் வெரி நைஸ். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அரவிந்த், எனக்கு என்னன்னா சங்கதின்னு சொல்லிட்டு இருந்தோம் நாங்கள் உங்கள்கிட்ட. நீ வந்து சங்கதி சரியாக கற்றுக்க மாட்டேங்கிற, அந்த சேலஞ்ச் எடுத்துட்டு ஒரு சங்கதி பாட்டு பாடிட்டிய நீ. வெரி குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் வாட் வி வாண்ட். ட்ரை எவ்ரி திங். இந்த ஸ்டேஜில் ட்ரை பண்ண மாதிரி வேற எங்கே பண்ண போகிறீங்க நீங்கள் எல்லாரும்? கோ ஃபார் இட். ஐ லவ்ட் இட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அரவிந்த், ஹலோ சார். ரொம்ப பிடிச்சதுயா. தேங்க்யூ சார். என்னையா பண்ண? திடீர்னு ஒரு ஃபுல் மாற்றம். அப்படியே கண்டிப்பா நாங்களும் சொல்லிட்டே இருப்போம், சங்கதி என்ன அரவிந்த் சங்கதி வரல, அந்த இந்த இப்படி வருது, தேசலாம் உழுது, அது இதுன்னு சொல்லிட்டே இருப்போம். பட் அந்த டெலிவரி வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கிரேட். ஜஸ்ட் கீப் இட் அப்பா. அது விடாதீங்க. இது பெரிய ஒரு கம்பேக் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். தேங்க்யூ ஸோ மச். அரவிந்த், நீங்க ஃபீல் கொடுத்து பாடிருக்கீங்க. அம்மா என்ன ஃபீல் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. ஒரு 2 விஷயம் நான் இங்கே சொல்லணும். அரவிந்த் வந்து ஒரு பையனா எனக்கு கிடைச்சி தான் ரொம்ப நான் பெருமைப்படுவேன் எப்போதுமே. வெரி சாஃப்ட் நேச்சர். அது மட்டும் கிடையாது, எந்த இடத்துல அரவிந்த் இருக்கானோ அதை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அரவிந்தை பிடிக்கும். இது நிச்சயமாக இங்கே கூட நினைக்கிறேன் அப்படி தான் எல்லாருமே. யாருக்குமே அரவிந்தை பிடிக்காம யாருக்குமே இருக்காது. பெரிய விஷயம் வந்து அவன் காலேஜ் ஸ்டடீஸ் வந்து மிஸ் ஆனது வந்து நாங்கள் ரொம்ப தாங்கிக்கவே முடியாத ஒரு விஷயம். சூப்பர் சிங்கர் ஆடிஷன் ஆரம்பித்த டைம்லாம் அதுக்கு முன்னாடி நிறைய கல்ச்சுரல்ஸ் நிறைய போவான். காலேஜ் கல்ச்சுரல்ஸ் அட்டண்டன்ஸ் சரியாக இல்லாதனால அவங்க வந்து அவனை காலேஜ்லேருந்து எடுத்துட்டாங்க. பட் அவங்க சொன்னது வந்து, உங்கள் பையன் வந்து மியூசிக்கில் வரணும்னு நினச்சா நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜில் போட்டிருக்க வேண்டியதானே, எதுக்கு அவனை இன்ஜினியரிங் காலேஜில் போட்டிங்கன்னு கேட்டாங்க. பட் நிறைய படிப்புலேயும் பாட்டிலையும் சாதிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. தேரால் எவ்வளவோ லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நம்மளோட பேட் லக் தான் அது. பட் அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரில.
அப்போ நான் டாப் 30 செலெக்ஷனே கூட நடக்கலை. அப்போ ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த இடத்துல வரும்போது திறமை இருந்தால் இந்த மேடையில் நிச்சயமாக நேர்மையான ஒரு இடம் உண்டு, விஜய் டிவியில் ஒரு இடம் உண்டுன்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது எங்கள் எல்லாருக்கும், எங்கள் ஃபேமிலியில். ஸோ தட் அந்த இடம் தான் அரவிந்த் இங்கே நிற்கிறான் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து நீங்க சொல்லும்போது ஒரு சின்ன உதாரணம், நம்மளுடைய விஜய் டிவியில நடந்த ஒரு உதாரணமே நான் சொல்றேன். நம்மளுடைய ஆங்கர் கோபிநாத் வந்து சொன்ன ஒரு விஷயம் இதுதான். நான் வந்து MBA பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். ஆனா எனக்கு வந்து பண்ண அந்த சூழ்நிலை கிடைக்கவே இல்லை, எனக்கு வாய்ப்பும் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு நான் விஜய் டிவியில வளர்ந்து ஒரு தொகுப்பாளர் கோபிநாத் அப்படிங்கிற ஒரு அடையாளம் கிடைச்சதுக்கு அப்புறம் MBA ஸ்கூல்ஸ் என்ன கூப்பிடுறாங்க அங்க வந்து அவங்களுக்காக சொல்லி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதே மாதிரி இந்த மேடை ஹேஸ் த மேஜிக். இந்த மேடை ஒரு பொட்டென்ஷியல் இருக்கு. இந்த மேடை நிறைய பேருடைய கனவுகளை வந்து நனவாக்கிட்டு இருக்கு. உங்க பையனோட கனவு, உங்களுடைய கனவு ஒரு நாள் நனவாகும். அந்த காலேஜே திருப்பி கூப்பிட்டு அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் வந்து ரீஜாயின் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் ஷூர் இட்ஸ் கோனா ஹேப்பன். Thank you. It's wonderful to see such a lovely mother and son. ஆனா சென்டி விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சேலஞ்ச் ஆஃப் தி வீக்கை மறக்க முடியாது. பாட போறீங்களா? பாடவா, கவிதை சொல்லவா? ஆஹா, பாடிக்கிட்டே கவிதை. நிறைய பேரண்ட்ஸ் வந்து பாடிட்டாங்க. ஓகே. ஸோ தமிழ் அப்படின்றதுனால கவிதை சொல்லலாமா? அப்சல்யூட்லி. ஒரு தாய்மையை பற்றி ஒரு சின்ன கவிதை இப்போ சொன்னதுக்கப்புறம் இங்கே எழுதினேன். அன்பினால் அகம் குழைந்து, அன்பினால் அகம் குழைந்து, பண்பினை பாலாய் ஊட்டி, பண்பினை பாலாய் ஊட்டி, இன்பினை அமுதாய் அளித்து, துன்பினை தூக்கி எறிந்து, நண்பனாய் நல்லாசிரியனாய் நாள்தோறும் வழிநடத்தி, என்றும் எப்போதும் எமை உள்ளத்தில் ஏந்தி வழிநடத்தும் இனிமை அல்லவோ தாய்மை. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். இந்த மேடையில பல சுற்றுக்களை தாண்டி கடைசியில ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 உடைய ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்க்கு VK ட்ரைகாலஜி ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசாக காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னொரு அழகான விஷயத்தை தான் நம்ம இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய ரொம்ப ஸ்வீட்டான ரொம்ப க்யூட்டான ஜட்ஜ் சுதார்த்தா மேம் அவங்களுடைய டெடிகேஷனை இப்போ ஒரு பாடல் மூலியமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா கொடுக்க இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் சுஜாதா மேம். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு துகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லன இட்டு வைத்தேன். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு துகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லன இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. பின்னல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லன இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. தேங்க்யூ மேம். சுஜாதா மேம், உங்ககிட்ட நிறைய கேட்கணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்களும் உங்களுடைய அம்மாவும் ரொம்ப க்ளோஸ்.
யா கரெக்டா? சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தூணா இருந்திருக்காங்க. ஃபார் மீ அம்மா இஸ் மை காட். கடவுள், மை அப்பா, மை சிஸ்டர், மை ஃப்ரெண்ட், எல்லா ரோல்ஸும் சேர்ந்து. ஐ லாஸ் மை ஃபாதர் when I was 2. ஸோ அம்மா தான் என்னோட என்ன சொல்கிறது, அம்மாவை பற்றி நினச்ச அந்த செல்ஃப்லெஸ்னஸ், அம்மாவுக்குன்னு ஒரு ஷி டசன்ட் ஹேவ் an ஆசை ஆஃப் her own. her life is me. இப்போ மேபி ஸ்வேதா ஆல்சோ. அண்ட் எப்போ அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டது எனக்கு குழந்தை கிடைச்சப்போ. அண்ட் இட் வாஸ் அ கேர்ள். அது ரொம்ப அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டார். அண்ட் காலையில் எழுந்த உடனே இந்த நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வி ஆர் ஸ்டேயிங் இன் அன் அப்பார்ட்மெண்ட். இந்த எண்டில் என்னோட ரூம், அந்த எண்டில் அம்மா ரூம். காலையில் ஸ்ட்ரெயிட் ஐ கோ டு மை அம்மாஸ் ரூம், தென் ஒன்லி ஐ கோ டு மை பூஜா ரூம் அண்ட் ப்ரே. பிகாஸ் அம்மாவை பார்த்தா தான் மை டே ஸ்டார்ட்ஸ். That is so beautiful. என்னோட லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயம் அம்மா கிட்டே தான். ஈவன் ஐ டோன்ட் டெல் சோ மெனி திங்ஸ் டு மை ஹஸ்பண்ட், பட் அம்மாவுக்கு எல்லாம் தெரியும். அண்ட் சச் அ ஸ்ட்ராங் பர்சன். ரைட். அண்ட் நீங்கள் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா இல்லை? வி வர் இன் சேலம். அப்பா போனதுக்கப்புறம் ஷீ கேம் டு கொச்சின். அம்மாவோட தங்கச்சி, அக்கா அவங்க எல்லாம் சேர்ந்து வி வர் டுகெதர். ஸோ அவங்களோட நிறைய சப்போர்ட் இருக்குது. ஸோ அம்மாவுக்கு ஒரு டைவர்ஷன்னு சொல்லி தான் ஐ ஸ்டார்டட் சிங்கிங். மேபி தே மேட் மீ சிங். அண்ட் ஒன் மோர் திங் ஐ ஹேவ் டு சே, நான் சின்ன வயசில் ஈவன் தோ ஐ வாஸ் சிங்கிங், ஷீ மேட் இட் வெரி ஷுர் தட் ஷீ டென்ட் டேக் எனி மணி ஃபார் வாட் எவர் ஐ சாங். டில் மேரேஜுக்கு அப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் மேக்கிங் மணி. ஒரு இது ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்தது. அப்பா பற்றி ஏதாவது மெமரிஸ் இருக்கா மேம்? நோ. ரொம்ப சின்ன. ஹி வாஸ் அன் அனஸ்தெட்டிஸ்ட். அதனால் அந்த அனஸ்தீசியா ஸ்மெல் வரும்போது ஐ திங்க் ஐ கெட் ஹிஸ் மெமரிஸ். உங்க மியூசிக்கல் ஜேர்னியில் உங்களோட இன்வால்வ்மெண்ட் எப்படி மேம்? நிறைய பிரச்சனை இருந்தது ஃபேமிலியில். எடுத்து இந்த வயசில் யங் விடோ, ஷீஸ் கோயிங் அலாங் வித் த சைல்டு. பட் அம்மா சிஸ்டர்ஸ், அம்மா தேவர் ஸ்ட்ராங் சப்போர்ட். பரவாயில்ல, அந்த குழந்தைக்கு பாட்டு இருந்தால் வி வில் என்கரேஜ் தட்னு சொல்லி. இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் ஹர். வாட் எவர் இட் இஸ், ஷீ வாஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட். இப்போ கூட எனக்கு ஆஃப்டர் ஸ்வேதா பிறந்ததுக்கு அப்புறம் பாட்டு கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு ஃபேமிலி, ஒரு ஒய்ஃப்னு சொல்லும்போது தெர் ஆர் ஸோ மெனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னோ. வீடு பார்க்கணும், அது ஒன்றும் எனக்கு ஒரு பிரச்சனையே இருந்ததில்லை பிகாஸ் ஆஃப் அம்மா. ஷி வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா மாதிரி யாருமே இல்லை. எனக்கு அப்படி என்னோட அம்மா மாதிரி ஆகவே முடியாது எனக்கு. ஃபார் மீ ஷீ இஸ் ஈக்குவல் டு காட். ஷீ இஸ் காட் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வி லவ் யூ ஆல்வேஸ். தேங்க்யூ விஜய் டிவி ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ரவுண்ட். அண்ட் நீங்கள் எல்லாம் யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் திஸ் ரவுண்ட். ஷேர் வாட் எவர் யூ ஹேவ் அபவுட் யுவர் மாம். தேங்க்யூ சுதர்ஷன். ஓகே, ஸோ தாய்க்கு ஒரு தாலாட்டில் அற்புதமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ஸ்பெஷலான ஒரு சர்ப்ரைஸை தான் நம்ம வந்து விட்னஸ் பண்ண போகிறோம் விஷ்ணு. ஒரு அழகான பெண்மணி, ஒரு அருமையான பிளேபேக் சிங்கர், அவங்களுடைய அம்மாவுக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் திஸ் வெரி பியூட்டிஃபுல் லேடி ஆன் ஸ்டேஜ். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், லெட்ஸ் வெல்கம் சுஜாதா அவர்களின் மகள் ஸ்வேதா மோகன். Please put your hands together for her one more time, the very talented Shweta Mohan. Happiest person in the room na avanga தான் இப்போ. ஏன்னா அவங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை, உங்களை சந்திக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. So can we have you on stage? ஒத்துக்கவே முடியாது, ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கீங்க. இது ரொம்ப அநியாயம்ப்பா. ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. ஆனா நிஜமாவே இன்னைக்கு இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. Looking gorgeous today. Okay, Shweta, how close are you to Amma? My best friend, my confidant, எல்லாம் அம்மா கிட்ட தான். She is definitely my biggest role model. ஒரு அம்மாவா சுஜாதா மேம் பத்தி சொல்லுங்களேன். இப்போ எனக்கு திடீர்னு அம்மாவா என்ன தெரியுமா, காதுல கம்மலே போடலை.
ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசம் தான். ஒண்ணுமே போடாம வந்திருக்குச்சே. சரி சொல்லுங்க. சுஜாதா மேம் அம்மாவா எப்படி? ஸ்ட்ரிக்டா இல்ல லீனியன்ட்டா? ஏன் முகம் வாடிடக்கூடாது, ஒரு சேட் ஃபீலிங் வரக்கூடாதுன்ட்டு அவங்களோட எண்ணம் எப்போதுமே. ஸோ அதனால் என்னை ஹர்ட் பண்ணுற இருந்தால் கூட அவங்க வந்து ரொம்ப அது பாலிஷ்டாக மைல்டாக சொல்லி கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட்ஸ் கம்மிங் டு மை மைண்ட் அபவுட் ஹர் அஸ் அ மதர். அண்ட் ஒரு அட்வைஸ் கூட பாசிட்டிவாக சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி நான் எதை பற்றி எதா நெகட்டிவிட்டி மனசில் இருந்ததுன்னா அவங்க தான் என்னோட அந்த ஒரு சப்போர்ட், அந்த ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்து ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன், அந்த மாதிரிலாம் பாசிட்டிவாக இருக்கணும், எவ்ரி திங் வில் ஹேப்பன் வெல் இன் லைஃப், அந்த ஒரு ஆட்டிடியூட் கொடுக்கறது அம்மா தான். Lovely. It's great to have you here as always, Shweta. I'm so happy to be back here. Yes. My home set. 2 வரிகள் அம்மாக்காக பாட்டு. Sure. சின்னஞ்சிறு கிளியே, சின்னஞ்சிறு கிளியே, கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே, கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை கலி தீர்த்தே உலகில், என்னை கலி தீர்த்தே உலகில், ஏற்றம் புரிய வைத்தாய், சின்னஞ்சிறு கிளியே, கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை கலி தீர்த்தே உலகில், என்னை கலி தீர்த்தே உலகில், ஏற்றம் புரிய வைத்தாய், சின்னஞ்சிறு கிளியே, கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, all the very best, Shweta, and it's lovely seeing you. Thank you so much for having me here today, Vijay TV. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4 powered by Energy Tharum Gold Winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். அடுத்த போட்டியாளர் திருமதி கிருஷ்ணவேணியின் புதல்வி சோனியா. உயிரில்லையே
சோனியா இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ் ஆஃப் சாங்ல சூப்பராக பண்ணேன், ரொம்ப நல்லா பண்ணேன். அம்மா ரவுண்டுன்னு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டு இல்லாமல் இருக்க முடியாது. பட் ஏதாவது ஒரு மெயில் வாய்ஸில் வரும்னு நினச்சேன். பட் சர்ப்ரைசிங்காக ஃபீமேல் வாய்ஸில் வந்தது. ஐ லைக் த வெர்ஷன், நல்லா இருந்தது. ஏன் இந்த பாட்டு எடுத்தா நீ? ரொம்ப பிடிச்ச பாட்டு. நான் எனக்கு என்னால் அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி ஏற்ற மாதிரி சாங் எனக்கு தெரிஞ்சது. அது டிஃபென்சிவாக எடுக்கலையே இந்த பாட்டு? எப்போதுமே நாங்கள் வந்து ஃபீமேல் சாங் அதே மாதிரி பாடுற நீ சொல்கிறதுக்கு வேண்டி நீ. இல்லை சார், இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அப்படிதானே? எடுக்கும்போது நான் நினச்சேன் இது மெயில் சாங் தான், எப்படி கமெண்ட்ஸ் வரும்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் பிடிச்ச பாட்டு தானே பாடியிருக்கலாம். அவ்வளோதான். கமெண்ட்ஸ் என்ன வந்தானா என்ன, உனக்கு பிடிச்ச பாட்டு நீ நல்லா பாடணும், அவ்வளோதான். டாப் 14 எல்லாருமே ஒரு சூப்பராக பாடுறீங்க. ஸோ நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இருக்கும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே சோனியா சார், நல்லா பாடினீங்க. ரொம்ப அந்த சங்கதிகள்லாம் கூட ரொம்ப அழுத்திலாம் பாடாமல் எந்த அளவுக்கு அழகாக பாடணுமோ நல்லா இருந்தது. அது மட்டும் இந்த பாடல் பாடுறதுக்கு ஒரு அசாத்திய பிரீத் வேணும். அது இல்லைன்னா பாட்டு நல்லா இருக்காது. அதுவும் இருந்தது. உங்களுக்கு கூடுதலாக இன்றைக்கி அம்மாவை பற்றி இந்த ரவுண்டு வர்றதுனால ஒரு தகவல். காவிய கவிஞர் அண்ணன் வாலி அவர்கள் எழுதிய இந்த அம்மாவை பற்றிய பாடல் திருச்சியில் ஒரு கோயில், ஐயப்பன் கோயில் நினைக்கிறேன், அந்த கோயில் முன்னாடி முழு பாடலும் கல்வெட்டில் பதிக்கப்பட்டு உலகத்தில் இருக்க எல்லா அம்மாக்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அந்த கோயிலில் அமைக்கப்பட்டிருக்குது. நீங்கள் இந்த பாட்டு எடுத்த அந்த துணிச்சலுக்கு கண்டிப்பாக பாராட்டணும். இந்த பாட்டு வந்து அவரோட வாய்ஸ் தான் அப்படியே நிற்கிறது. அம்மான்ற அழைக்காதுன்னா தாசண்ணாவோட குரல் அப்படியே முன்னாலே வந்துடும். ஸோ பட் கிரேட் சாய்ஸ் அண்ட் அந்த தைரியம், அண்ட் யூ டிட் இட் வெல். அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். குட் கோயிங். சோனியா, எல்லாருக்குமே அவங்களுடைய அம்மா ரொம்ப முக்கியம். சோனியாக்கு அம்மா எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்காங்க உங்கள் வாழ்க்கையில்? இப்போ அம்மா என் கூட தான் இருப்பா, நானும் அம்மா கூட தான் இருப்பேன். அப்பா கூட இருக்கிறது மேலே அம்மா கூட தான் ஜாஸ்தி இருக்கும். 3 வயசுலேருந்து பாட ஆரம்பிச்சது. நான் எப்போ பாட ஆரம்பித்தேன் தெரிஞ்சதோ அன்னைக்கே அம்மா என்னையும் அக்காவையும் சேர்த்து மியூசிக் படிக்கிறதுக்காக மியூசிக் கிளாஸ் கொண்டு போய் சேர்த்து. அன்னையிலேருந்து அம்மாவோட அம்பிஷன் நான் மியூசிக்கில் பெரிய ஆளாகிடணும். அந்த மாதிரி இப்போ அக்கா வந்து மியூசிக் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கோயம்புத்தூரில். ரொம்ப ஸ்வீட்டாக சொன்னீங்க. அண்ட் உங்களுடைய சந்தோஷமான தருணங்களும் அம்மா உங்க கூட இருந்திருக்காங்க. என்னால் அம்மா இப்போ கஷ்டப்படுறாங்க எனக்கு நல்லா தெரியும். 2 வருஷம் முன்னாடி என் மேரேஜ் முடிஞ்சது. மேரேஜுக்கு அப்புறம் வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு நினச்சிது. ஏமாத்திட்டாங்க அவர். நான் இது வரைக்கும் சொல்லலை இது மீடியா முன்னாடி. ஆனால் இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். அம்மா இவ்வளோ அழுத நான் பார்த்ததே இல்லை. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். என் கூட எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துருக்க அம்மா தான். நான் மியூசிக்கை விட்டுட்டு எனக்கு எதுவுமே முடியாது. ஆனால் அவங்க சொன்னாங்க மியூசிக் ஸ்டாப் பண்ணி வீட்டில் ஒரு ஹோம் நர்ஸ் மாதிரி உட்காரணும், அப்படி ரொம்ப டிமாண்ட்ஸ் வச்சாங்க. என்னால் முடியாதது. நான் வாழுறதே மியூசிக்காக தான். ஏன்னா இங்கே சென்னை வந்ததே காரணம் அதுதான். எல்லாமே எனக்கு மறக்கணும், அதுக்காக தான். எனக்கு என்னோட ஆசைக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் அவங்க 2 வாரத்தில் எல்லாமே முடிச்சிட்டாங்க. Was it an arranged marriage, Sonia? கம்ப்ளீட்லி அரேஞ்ச்டு மேரேஜ். ஸோ பையனுக்கு முன்னாடி தெரியாது? இல்லை, முன்னாடி தெரியாது. நான் இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும். நான் கேரளாவில் இன்னொரு ரியாலிட்டி ஷோவில் வந்து வின்னராக இருக்கேன்னு எல்லாருக்குமே தெரியும். அது பார்த்துட்டு தான் அவர் வந்திருக்கேன் நானும் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. பாட்டு பாடி எனக்கு கிடைக்கிற காசு இந்த மாதிரி எல்லாம் அவருக்கு வேணும்னு நினச்சி தான் வந்து. ரொம்ப அவள் ஒன்றுமே பேச மாட்டா, திருப்பி ஒன்றுமே சொல்ல தெரியாது. பாட்டு பாட மட்டும்தான் அவளுக்கு தெரியும். ஆனால் அவள் தெரிஞ்சுதானே ரொம்ப குடும்பப்படுத்தினாங்க அவளை. தங்களால் தாங்க முடியல. இன்னொரு விஷயம்னா மியூசிக் ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம்
நான் அடிக்கடி அம்மா தான் கால் பண்ணி எல்லாமே கேட்டுட்டு அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் எல்லாமே என்ன செய்தாலும் அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் முடிவெடுப்பாங்க. அம்மா ஃபோன் பண்ணும்போது எல்லாமே அவர் எல்லாருமே பார்ப்பாங்க. ஃபோன் பண்ணும்போது ஃபோன் சிம் ஊறி வச்சு அம்மா இனிமேல் அம்மா கிட்ட பேசக்கூடாது அப்படி சொன்னாங்க. அப்பா அம்மா கூட இருக்கிற கனெக்ஷன் எல்லாமே விட்டுட்டு வேணும் இனிமேல் இருக்கணும். அதனால் முடியாதது. இப்படி ஒரு நிலைமை வருவேன்னு நினைக்கவே இல்லை. மோசமான நிலைமையில தான் இருந்தா. அப்புறம் இங்கே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பழசில் அது மாதிரி வந்து பாடுறேன். என் அக்காவும் ஹஸ்பண்டும் நல்ல லைஃப். இப்போ வந்து என் அக்காவும் ஹஸ்பண்டும் நல்ல லைஃப். நான் அக்கா மியூசிக் டீச்சராக இருக்கேன். ப்ரொஃபஷ்னல் சிங்கர் கிடையாது, மியூசிக் டீச்சர். ஆனாலும் கூட அக்காவோட ஹஸ்பண்டு அவ ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன் எனக்கும், ஆனால் கிடைக்கல. இனிமே நல்ல ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்குமா எனக்கு தெரியாது. சோனியா, டோன்ட் வரி அபவுட் இட். கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இஃப் யூ கெட் மேரிட் டு த ரைட் பர்சன், இஃப் யூ டோன்ட் கெட், நீ லக்கின்னு நினச்சிக்கோ. ஒன்றை யார் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒன்றை நேசிக்கிறாளோ அவள்கிட்ட மட்டும் அது அவ்வளோ போகிறோம் லைஃப். வேறு என்ன வேணும்? Who cares about the rest of the world? And you have music. I hope, I don't know whether they're going to put, I don't want them to put this. This is seriously I'm saying. Okay? Don't worry, Sonia. Shocking. இங்கே வந்ததுலேருந்து நான் ரொம்ப ஹாப்பி. இது வரைக்கும் நான் எல்லாமே மறந்துட்டேன், சத்தியமாக சொல்கிறேன். சூப்பர் சிங்கர் வரது காரணம் அம்மா தான் சொன்னாங்க, இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், வாழ்க்கை மாறும், எல்லாமே மறந்துடு. சோனியா, நீங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய அம்மா, இசை 2 விஷயமும் தெய்வத்தின் சமமாக நேசிக்கிறீங்க. அந்த விஷயத்தை தூக்கி எறிய சொன்ன அந்த மனிதரை நீங்கள் தூக்கி எறிஞ்சதுல தப்பே கிடையாது. சந்தோஷமாக உங்களுடைய மகளோட இப்போ அவங்க வந்து அடைய போகிற வெற்றிகளை மட்டுமே நீங்கள் பார்க்கணும். ஐ மார்க் மை வேர்ட்ஸ் அம்மா, நீங்கள் வந்து ஒரு நாள் சோனியா பின்னணி பாடகி அப்படின்னு நாங்கள் வந்து இந்த மேடையில் நின்று அவங்கள கூப்பிட போகிறோம். எனக்கு உறுதியாக அது தெரியும். நிறைய அவார்ட்ஸ் அவங்க வின் பண்ண போகிறாங்க. அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே தோணாது. ஓகே, திஸ் இஸ் ஃபார் யூ. ஓகே, கவலைப்படாதீங்க. ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர். ஒரு ஸ்ட்ராங் மதர் டாட்டர் கப்பில் தான் இந்த தருணத்தில் என்னால் பார்க்க முடியுது. எல்லா கஷ்டங்களையும் கடந்து இங்கே நின்றுட்டு இருக்கீங்களே, தட் இன் இட் செல்ஃப் இஸ் அன் அச்சீவ்மெண்ட் அக்கார்டிங் டு மீ. ஓகே, தேங்க்ஸ். ஆல் த பெஸ்ட். மே காட் பி வித் யூ.